Good morning students. Today we have learned exercise 3.9. First of all, you draw the graph, very important. One horizontal line and a vertical line. Two lines intersect at the point origin. Intersect means two coins cut agra point origin O. Okay, x dash, horizontal line x dash, vertical line y dash. Next scale measure பண்ணும்போது x axis each over line 1 cm is equal to 1 unit. In the same method of y axis 1 cm is equal to 1 unit. Continue the exercise sums. Third question, will a line pass through 2, 2 if it intersects the axis at 2, 0 and 0, 2? ஓகேவா, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2, 2 எக்ஸோட வேல்யூ 2, 0 னா x value is 2, y value 0. 0 and 2, x value 0, y value is 2. Okay, இப்போ 2 ஒய்யோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அது x ஆக்சிஸ், எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா அது y ஆக்சிஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, வில் எ லைன் பாஸ் த்ரூ, இந்த லைன் வந்து 2, 2 வழியாக தான் பாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ. ஓகேவா, அது கரெக்டாக இல்லையான்னு இங்கே பார்க்கலாமா. யூ ட்ரா 2 லைன், horizontal line, vertical line, intersect at the point origin O. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 unit. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் நம்ம எத்தனை யூனிட் கொடுத்துருக்கோம், ஒரு யூனிட். 1 யூனிட்னா 1, 2, 3, 4, 5, 6 அடுத்தடுத்த நம்பர்ஸ் தானே வருது. 1 யூனிட். சேம் மெத்தட் ஒய் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 யூனிட்டா 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ நமக்கு பாசிட்டிவ் சரி எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும்போது எக்ஸ் டேஷ்னா என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ +1 மீன்ஸ் -1, -2, -3, -4, -5, -6. ஒய்யோட வேல்யூ -1, -2, -3, -4, -5. இப்போ ஃபஸ்ட்டு 1, 2, 0. 2 ஃபஸ்ட்டு எக்ஸாக்சிஸில் 2, ஒய்யோட வேல்யூ என்னது 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தானே வரும் 2, 0. நெக்ஸ்ட் 1, 0, 2 எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நோட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுற என்னது ஜாயின் பண்ணலாமா. ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ அப்போ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது 1, 1. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வில் எ லைன் பாஸ் த்ரூ 2, 2, 2 வழியாக தான் இந்த லைன் பாஸ் ஆகுமா. அப்படின்னா என்ன எழுதணும், நோ, த லைன் பாஸ் த்ரூ 2, 2. நோ, இந்த லைன் வந்து 2, 2 வழியாக பாஸ் ஆகலை. therefore a line pass through 1, 1. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2, 0வும் 0, 2ன்னு 2 லைன் இருக்குது. ஓகேவா, அந்த லைன் வந்து 2, 2 வழியாக த்ரோனா என்னது இதன் வழியாக தான் வந்து பாஸ் ஆகுதா என்னது நகருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ணல வழியா 2, 2 அப்படிங்கிறப்ப எங்கே வரும் இந்த லைன். ஸோ இது வழியாக நமக்கு பாஸ் ஆகுதா இல்லை, 1, 1 வழியாக தான் நம்ம. அப்போ என்ன எழுதணும், நோ, த லைன் பாஸ் த்ரூ 2, 2 வழியாக பாசஸ் ஆகலை. அப்போ எந்த லைன் வழியாக பாசஸ் ஆகுது, therefore a line pass through 1, 1. 1, 1 வழியாக தானே பாஸ் ஆகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன், a line passing through 4, -2 and intersects the y axis at 0, 2. Find the point on the line in the second quadrant. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் பாஸ் ஆகுது எதன் வழியாக 4, -2
இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன லைன் இருக்குதுன்னா 0,2. ஒய் ஆக்சிஸ்னு அவங்களே கொடுத்தாச்சு அப்படி தானே. எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அது ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ஆல்ரெடி ஒய் ஆக்சிஸ். இந்த லைனு அந்த ஒய் ஆக்சிஸ் லைனில் 4,-2ங்கிற ஒரு லைன் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது அது செகண்ட் குவாட்ரண்டில் எந்த நம்பரில் வந்து பாஸ் ஆகுது, ஓகேவா. ஸோ இது எல்லாமே பேசிக், நமக்கு 1, 2, 3 நம்பர்ஸாக இருக்கிறதுனால ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், y axis 1 cm = 1 unit. ஸோ அப்போ x axis y axisனால் horizontal line vertical line ட்ரா பண்ணியாச்சு. intersect at the point 0, x x dash y y dash. ஸோ 1 cm = 1 யூனிட்டுங்கிறனால 1 2 3 4 5 6. இப்போ ப்ளஸ் 1 மீன்ஸ் ஆப்போசிட் -1 -2 -3. இப்போ y வேல்யூ 1 2 3 4 5 6, ஆப்போசிட் -1 -2 -3 -4. செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 0 2, எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 2. ஸோ அதை நோட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 4, -2. 4 இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் 4ஓட வேல்யூ, ஓகேவா. ஒய் ஆக்சிஸில் -2, -2னா ஒய் ஆக்சிஸில் -2 கீழே இருக்குது. ஸோ அப்போ இதை நோட் பண்ணியாச்சா 4, -2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஜாயின் பண்ணுறோம், ஓகேவா. ஸ்கேல் யூஸ் பண்ணி இதையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது என்னது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் ஃபைண்ட் தி பாயிண்ட், எந்த பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்டில் எந்த பாயிண்டில் வந்து அது ஜாயின் ஆகுது அந்த லைனு. ஸோ அப்படியே ஜாயின் ஆகும்போது எந்த பாயிண்ட், இங்கே ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டாக இருக்குது -1, 3. இங்கே பாரு -1, 3. நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்ட்டு -2, 4. ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்டில் எந்தெந்த நம்பர்ஸ்க்கு -1 அப்படியே எக்ஸ்ட்ரீட் ஆகும்போது போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே. -1, 3. நெக்ஸ்ட்டு -2, 4. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா -3, 5, ஓகேவா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் குவாட்ரண்டில் எந்த பாயிண்டில். இப்போ -1, 3. நெக்ஸ்ட்டு -2, 4. -3, 5. அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், இந்த லைன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்க அப்படியே போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. கொஸ்டின் புரிஞ்சுதா. செகண்ட் குவாட்ரண்டில் எந்த பாயிண்டில் ஜாயின் ஆகுது, ஓகே. டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு fifth sum. If the points P 5, 3, Q -3, 3, R -3, -4 and S from a rectangle. S ஓட வேல்யூ கொடுக்கல, அந்த ரெக்டாங்கிள் இருந்து தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். Then find the coordinate of S. ஓகேவா. இப்போ என்னென்ன கொடுத்தா P, Q, R, S. இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் நமக்கு கிடைக்கும். பியோட வேல்யூ P, Q, R வேல்யூ ஆல்ரெடி கிவன் 5, 3, -3, 3, -3, -4. அப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எல்லாமே எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒன்று ஒய் வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3, -3, 3, -3, -4. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டயக்ராம் போடலாமா, கிராஃப் ட்ரா பண்ணலாமா. 1 horizontal line, 1 vertical line, intersect at the point O. Scale x axis 1 cm = 1 unit, y axis 1 cm = 1 unit. Okay, அப்போ 1 யூனிட்ங்கிறதுனால 1 units. 1 2 3 4 5 6 7, -1 -2 -3 -4 -5 -6. Positive y value 1 2 3 4 5 6 -1 -2. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேல்யூ B வேல்யூ 5, 3. 5 இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸுக்கு நேரம் 5, ஒய்யோட வேல்யூக்கு நேரம் 3. 5, 3 B வேல்யூ குறிச்சாச்சா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு Q வேல்யூ எங்கே வருது -3. எக்ஸோட -3னா இங்கே, நெக்ஸ்ட்டு +3னா ஒய்யோட வேல்யூ +3. -3, 3 Q வேல்யூ. நெக்ஸ்ட்டு R வேல்யூ எக்ஸோட வேல்யூ -3,
ஒய்யோட வேல்யூ -4னா இதானே ஆர் -3 -4 நமக்கு எஸ் நமக்கு தெரியாது இதை யூஸ் பண்ணோன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஸோ அப்போ பியையும் கியூவையும் ஜாயின் பண்ணலாமா கியூஆர் இப்போ நெக்ஸ்ட்டு பியிலருந்தும் கியூவிலருந்தும் ஜாயின் ஆகும்போது ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதா அந்த பாயிண்ட்டு தான் என்னது எஸ் ஸோ அப்போ எஸ்ஸுங்கிறப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 5 ஒய்யோட வேல்யூ ஒய்க்கு நேரம் என்ன நம்பர் -4 ஸோ தட் ஃபோர் த எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5, -4 ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் PQRS ஜாயின் பண்ணுறப்ப ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குதா ஓகேவா therefore the S value is equal to 5, -4 therefore the coordinate of S is equal to 5, -4 okay next 6th sum a line passes through 6, 0 and 0, 6 y-oda value 0 means x-axis x value 0 means y-axis so the x-axis y-axis valiya or line pass ஆகுது and on another line passes through -3, 0 and 3, -0, -3 what are the points to be joined to get a trapezium first x-axis y-axis intersect ஆகும் second ஒன்னில் x-axis y-axis intersect ஆகுதா இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது ட்ரெபீசியம் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ இந்த ஹைட்டு சேமாக இருக்கும் இந்த லென்த்து மட்டும்தான் என்னவா மாறும் இது 10 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அப்போ இந்த சேஃபில் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ஸ்கேல் 6, 3 அப்படின்னா 1 யூனிட் சூஸ் பண்ணிக்கலாமா அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் you draw one horizontal line, one vertical line. Horizontal line x, x dash. Vertical line y, y dash. Intersect at the point is origin O. 1, 2, 3, 4, 5, 6, 7. Opposite sides means -1, -2, -3, -4, -5, -6, -7. Y value 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Opposite side -1, -2, -3, -4, -5, -6, -7. First one, a line passes through 6, 0. X value 6, Y value 0. Therefore 0 means 6, 0. A. Okay. Next 0, 6. X oda value 0, Y oda value 6. ஓகேவா ஸோ ஏ பி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாமா யூ ட்ரா ஒன் லைன் நெக்ஸ்ட்டு அண்ட் அனதர் லைன் பாசஸ் த்ரூ இன்னொரு லைன் பாசஸ் ஆகுது -3, 0 -3 மீன்ஸ் ஆப்போசிட் சைடு 0 ஓகேவா -3, ஒய் வேல்யூ 0 ஸோ -3, 0 நெக்ஸ்ட்டு 0, -3 எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ -3 0, -3 ஸோ இது ரெண்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா யூ ட்ரா ஒன் ஸ்ட்ரைட் லைன் ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சு அப்படி தானே ஸோ இப்போ நம்ம குறிச்சிருக்க அந்த 4 பாயிண்ட்ஸை என்ன பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண போகிறோம் இதுலேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணுறோம் இதுலேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் லென்த்து ஓகேவா ஸோ இது ரெண்டும் சேம் ஹைட்டு இதனுடைய பேஸ் மட்டும்தானே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பேஸ் ஹைட்டு அதிகமாக இருக்குது இது என்னது கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ இது என்னது ட்ரெபீசியம் மெத்தடில் இருக்குதான்னு பாரு ட்ரெபீசியம் ஃபார்மேட்டில் தானே இருக்குது ஓகேவா இந்த ஆரோவெலாம் நம்ம பார்க்கக்கூடாது இந்த சம்மை மட்டும் பார்க்கணும் ஏ பி சி டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெபீசியன் சேமுக்கு வந்துருச்சா அதுதான் கேட்டிருக்கா ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா டு கெட் ஏ ட்ரெபீசியம் வருதா வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அப்போ என்னது 0, 6
என்னென்ன பாயிண்ட்ஸு 0, 6 நெக்ஸ்ட்டு 6, 0, 0, 6 இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு -3, 0, 0, -3. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது ஜாயின் ஆகுதுல அந்த பாயிண்ட் தான் என்னது ட்ரெபீசியம். ஓகே, next find the point of intersection of the line joining points -3, 7, 2, -4 and 4, 6, -5, -7. Also find the point of intersection of these lines and also their intersection with the axis. இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸும் ஜாயினும் ஆகணும், அதே நேரம் இன்டர்செக்டும் ஆகணும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ எல்லாம் எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒன்று ஒய் ஆக்சிஸ் வேல்யூ. -3, 2, 4, -5 எக்ஸ் ஆக்சிஸ், 7, -4, 6, -7 ஒய் ஆக்சிஸ் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்கேல் ட்ரா பண்ண போகிறோம். SCA. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. Next, you draw one vertical line, one horizontal line. Two line intersect at the point is origin O, O. X, X dash, Y, Y dash. Next, 1 centimeter means 1, 2, 3, 4, 5, 6, 7. -1, -2, -3, -4, -5, -6, -7. Next, y oda value. Write பண்ணியாச்சா? First one, -3, 7. -3 is -3, 7. -3 x oda value. 7, -3, 7. Next, 2, -4. 2. -4 means down. 2, -4. Next 4, 6. X oda value 4. Y oda value 6. Last -5, -7. -5, -7. So note பண்ணியாச்சா? இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, also find the point of intersection of these lines and also their intersection with the axis. எந்தெந்த axis? இப்போ x axisல என்னென்ன பாயிண்ட்லாம் ஜாயின் ஆகிருக்கு? x axisனால் இந்த லைனில், ஓகேவா? எக்ஸோட x axisல எந்தெந்த பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆகுது? 2, 2.1, 2.2, 2.3, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8. ஸோ 2.8, 0 இன்டர்செக்ட் ஆகிருக்கா? நெக்ஸ்ட் இங்கே என்னது, -4, 0 எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரூ லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் மீன்ஸ் திஸ் லைன். இதில் எந்தெந்த பாயிண்ட்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கு? இங்கே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு திஸ் பாயிண்ட், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோன்னா எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9. இப்போ y axis x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ -4.9. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ 0 x axis வேல்யூ 0, y axis 6.1, 6.2, 6.3, 6.4, 6.5, 6.6. 0, 6.6. Also find the point of intersection of these lines and also their intersection with the axis. எந்த ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுது அந்த பாயிண்ட்லாம் என்னென்ன? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, 8, 0, -4, 0. ஒய் ஆக்சிஸ்னால் 0, -4.9, 0, 6.6. இப்படி ரெண்டு பாயிண்டில் ஒய் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். After the class over, I will send the photo in group. Okay, you
take a graph note and copy it. Okay, thank you students.